பட்டுக்கோட்டை சம்பவம் தொடர்பாக அந்த ஆணை பார்த்து அத்தனை பேரும் மனசு கஷ்டப்பட்டு அவனை தேத்துறாங்க. நீ ஆம்பளப்பா, நீ செய்ய வேண்டிய காரியத்தை ஒழுங்காக பண்ணல, உள்ள வெட்டு அவளை அப்படிலாம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பெண்ணுக்கு சார்பாக பேசுகிறாங்க பெண் உரிமைவாதிகள். எல்லா பக்கமும் நம்ம நியாயமாக பார்க்கணும். ஒருவேளை உனக்கு பிடிக்கலை, அது பிடிக்காத புருஷனும் கிடையாது பார்த்துருங்க. இப்போ மன வாழ்க்கையில் வேறு ஏதாவது கஷ்டம், பொருளாதார ரீதியான கஷ்டம், அவங்க கூட வாழ பிடிக்கல, அதுவும் கிடையாது. அவன் நல்லா தான் வச்சுருக்கிறான், நல்லா தான் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இவளுக்கு உடல் இச்சை அதிகமாக என்னன்னு தெரியல, அல்ல இன்னொருவன் மீது அந்த ஈர்ப்பு ஏன் வருது? நம்ம மீண்டும் 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 சொல்கிறோம், மீடியாக்களை சொல்கிறோம், சினிமாக்களை சொல்கிறோம், நாடகங்களை சொல்கிறோம். இது மாதிரி நிறைய இருக்குது. இது நல்லா இருக்கிற பெண்களையும் மனசு ஜவலப்படுத்தி கெடுக்குது. இன்னொருவன் மீது ஈர்ப்பு, அதை ஆண்கள் பயன்படுத்திக்கிறான். அவளுக்கு தைரியமாக ஃபேஸ் பண்ணுறா. இப்போ இவன் ஜெயிலுக்கு போகிறான், இப்போ அழுகிறான், எனக்கு ஏன் இந்த நிலைமைன்னு சொல்லி. அப்படியானால் இதுக்கு என்ன தீர்வு? 2 பேரும் சேர்ந்து யாரோனா வாழ்ந்துக்கலான்னு சட்டம் சொல்லுது, நீதிமன்றம் சொல்லுது. அப்படியானால் முறையாக செய்ய வேண்டியதானே? இப்போ இவளுக்கு என்ன சிக்கல்னா, புருஷனை விட்டுட்டும் போக முடியாது, அவனோட எந்த கருத்து வேற்றுமையும் கிடையாது. ஆனால் உடல் இச்சையில் இப்படி செய்கிறாளா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இது ஆண்கள் அந்த காலம் செஞ்சாங்கன்னா கூட அதுக்கு வரலாறு எழுதி வச்சுருக்கான், கதையை எழுதி வச்சுருக்கிறான். இதெல்லாம் யோசிக்கும் போது சங்கடமாக இருக்குது. அப்போ முறையாக கூட எனக்கு உன்னோட வாழ இஷ்டம் இல்லை, நான் இன்னொருத்தவங்களோட வாழ போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா கூட தொல்லை இல்லையே, இவ்வளோ பிரச்சனை இல்லையே. அந்த பிள்ளையை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. எதையுமே யோசிக்காமல் இப்படி தப்பு செஞ்சு அப்போ வாழ்நாள் முழுவதும் புருஷனுக்கு தெரியாமல் இன்னொருத்தவங்க கூட வாழ்கிற தப்பை செய்து கொண்டே இருக்கலாம் என்றதை நான் நினைக்கிறாவா? எப்படிங்க தூக்கம் வரும்? எப்படி வாழ்க்கை வாழ முடியும்? இப்போ கணவனும் மனைவி ரோட்டில் போய்கிட்டு இருக்கிற போது ஒரு பெண் அழகான பொம்பளை எதிர்த்தால வர்றா. இந்த புருஷன் லேசாக அவளை பார்க்குறான் அப்படின்னா அந்த மனைவிக்கு தெரிஞ்சால் இப்போ அழகாக இருக்கான்னு பார்க்குறானோ அப்படின்னு நினைக்கிற போது அவன் மனசு புண்படும். இதையே மனைவி செஞ்சான்னு வச்சுக்கிடுங்க. கணவன் மனைவி போய்கிட்டு இருக்காங்க, ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுருக்கோம், அவங்க ஒரு பையன் அழகான பையன் இருக்கலாம். இந்த பொண்டாட்டி ஒரு நிமிஷம் திரும்பி நான் கணவன் பார்க்குற போது அவனை பார்க்குற மாதிரி தெரிஞ்சாலே எனக்கு பிறகு அவனுக்கு தூக்கம் வராது. இது யாருக்கும் உள்ளது தானே. அப்போ நான் கணவன் உன்னோடு வாழ்ந்துக்கிட்டு உனக்கு தெரியாமல் இன்னொருத்தனை வீட்டுக்கு வர சொல்லுவேன், இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன நியாயம் இருக்குது? அது நியாயம் இல்லை. அதனால் சட்டப்படி நிறைய இடம் இருக்குது, முறையாக பேச வேண்டியது. நம்ம ஒன்றும் வாழ முடியாது, வேண்டாம், எனக்கு இன்னொருத்தவங்க தொடர்பு இருக்குது, நான் அவங்களே வாழ்ந்துக்கிறேன் என்று சொல்லிட்டு போயிட்டா கூட தொல்லையே இல்லையே. சட்டம் அதுக்கெல்லாம் வளைஞ்சு கொடுக்குதா இப்போ? அதனால் ரொம்ப கொடுமையான சமூகம் எங்கே போய் நிற்கும்னே தெரியல.